அனைவருக்கும் வணக்கம். அன்னைக்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ. என்னெல்லாம் இந்த கரூர் விஷயத்துல நடந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கரூர் வழக்க தூசி தட்டுவோமா அப்படின்னு கேட்டுட்டு ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இப்ப கரூர் வழக்கு சில பேர் இப்ப விஜய் மற்றும் திரிஷா விஷயத்தை கேட்டிங்கன்னா எல்லாரும் கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட மக்களின் மனநிலை அப்படிதான் இருக்கு. அடுத்தடுத்த நியூஸ் வரும்போது முன்னாடி நடந்தது ஈஸியா தன்னை மறந்துரும் அப்படின்ற மாதிரி தான். அந்த மாதிரி இன்னைக்கு கரூர் வழக்குல அடிப்படையில இருந்து வந்ததை பூரா நம்ம பார்ப்போம். செப்டம்பர் 27 விஜய் அவர்களின் கரூர் மக்கள் சந்திப்பு அப்படின்ற இடத்துல நடந்த அந்த ஒரு துயர சம்பவம். அதனால பல்வேறு தரப்புல இருந்து இன்னைக்கு விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஊபிஸ்ல இருந்து ஒட்டுமொத்த பத்திரிகையும் இன்னைக்கு வாய் அடைக்கப்பட்டு வாய் பூட்டு போடப்பட்டு ஒரு மிக மோசமான நிலைமையில செம்பு தூக்குற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நான் சரியா சொல்ல வேண்டியதில்லை. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாறுறதுக்கு காரணம் அந்த கரூர்ல இறந்து போனவங்க குடும்பத்துல இருந்து 2 பேரும் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்மளோட தமிழக அரசு எவ்வளவோ முட்டுக்கட்டை போட்டு நாங்க எஸ்ஐடிலாம் வச்சு நாங்க விசாரிக்கிறோம், இங்க தனிநபர் ஆணையம் போடுறோம், ஓய்வு பெற்ற நீதிபதிலாம் விசாரிப்பாரு, விசாரணை கமிஷன் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அருணா மேடம் அப்படின்றவங்களோட விசாரணை கமிஷன்லாம் வச்சு பயங்கரமா நடத்திட்டு இருந்தாங்க. சிபிஐக்கு கேஸ் மாறினதுக்கு அப்புறமா இதை அப்படியே அப்புறப்படுத்திட்டு ஒட்டு மொத்தமாக சிபிஐ முழு வீச்சில் இறங்கி விஜய் அவர்களுடைய வாகனம் முதற்கொண்டு அங்கே கரூரில் இருந்த அந்த சம்பவம் நடந்த இடத்த வரைக்கும் இன்ச்சு பை இன்ச்சா பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த விசாரணை அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஒருத்தர் கூட டிஎம்கேலேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருப்பாரு. எப்போ அந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, மகாமகத்தில் நடந்த ஒரு சம்பவம் மாதிரி விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. மகாமகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றது கிட்டத்தட்ட ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு மகாமகத்தில் குளிக்க போகும்போது அதை பார்க்க போய் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு பேசுபொருள் இல்லை அப்படின்றனால நியூஸில் அவ்வளோ தூரத்துக்கு வரல. ஏதோ குறிப்பிட்ட எண்ணிக்கையை சொல்லி அதை மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்றது உண்மை. அதுதான் மகாமகத்தில் நடந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில். அதே மாதிரி இங்கே ஒன்று நடக்க போகுதுன்னு டிஎம்கேக்காரர் ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த பதிவை கொண்டு சிபிஐ வாசிக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம், எப்படிலாம் நோண்டி பார்க்குறாங்க. அன்னைக்குங்க பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐயில் அந்த கரூரில் என்ன நடந்துச்சு, ஏன்னா இந்த ஒரு சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா குறுக்கால ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. என்னப்பா அது நம்ம ஆம்புலன்ஸ், நம்ம கொடி கட்டி ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுன்னு எதாச்சியா விளாட்டா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கிளம்புது. ஆதவர்ஜுனா வண்டி மேலே ஏறுறாரு, ஒரு குழந்தைய காணான்னு சொல்றாரு, திரும்ப ஏறுறாரு, பிரச்சனைன்னு சொல்றாரு, வண்டி கிளம்புது. இது நார்மலா நடந்துகிட்டு இருந்த பேச்சு. ஒரு குழந்தைய காணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் குழந்தை அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில செருப்புலாம் கொண்டு எரிஞ்சிருப்பாங்க. அந்த செருப்பு எரிஞ்சவர் முதற்கொண்டு விசாரணையில் இருக்காரு. அவருடைய முகம் துல்லியமா எடுக்கப்பட்டு என்ன ஏதுன்ற விசாரணை போயிட்டு இருக்கு. இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வராரு. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி போறாரு. திருச்சி ஏர்போர்ட்லயும் மத்திய ரிசர்வ் படை இருக்கு, மாநில காவல்துறை இருக்கு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீறி தான் விஜய் அவர்கள் போறாரு. கேட்டா ஓடி போனாரு அப்படின்ற ஒரு இதை வைக்கிறாங்க. இதுக்கான விளக்கத்தை தமிழக வெற்றி கழகத்துல இருந்து கொடுத்துட்டாங்க. அங்க இருக்கிற ஆட்சியர் தான் விஜய் அவர்களை கிளம்பிருங்க, நிலைமை கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்றதாகவும், அங்க இருக்கிற காவல்துறை ஆய்வாளர் தான் விஜய் அவர்களை பத்திரமா அனுப்பிச்சு வச்சதாகவும் ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அங்கே இது ஒரு சம்பவம் நடந்தது. கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நைட்டே பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் மற்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் உடனடியாக ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட உடலுக்கு ஒரே நேரத்தில் அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது நடக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாலிப பையன் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகிருதான், ஏதோ ஒரு சின்ன வயசுக்காரர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுறாரு, ஒரு வயசானவர் திடீர்னு ஏதோ மர்மமான முறையில் இறந்துடுறாருன்னா அவங்களுக்கான போஸ்ட்மார்ட்டமே காலையிலேருந்து சாயந்தரம் ஆகும்போது இந்த 41 பேர் உடலுக்கான போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது எப்படி உடனடியாக நடத்திட முடியும்? இது எப்படி வகையில் சாத்தியம்? அவங்களுக்கான ஏன்னா இது ஒரு அரசு ஆஸ்பத்திரி. பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கான அந்த டேபிள் அப்படின்றது 2 இல்லை 3 தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் வேணும், அதுக்கான டீட்டெயில் எடுக்கணும், இது எல்லாமே வீடியோ பதிவாகணும். ஏன்னா இது ஒரு கலவரம் மாதிரியான நடந்த ஒரு சம்பவம். அப்போ இதெல்லாம் மீறி நீங்கள் எப்படி 41 பேர் உடலுக்கான அந்த போஸ்ட்மார்ட்டத்தை ஒரே இரவில் உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு? இதெல்லாம் சிபிஐ கேட்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே ஒரு பிரைவேட் ஜெட்டில் முதல்வர் வராரு. எப்படி சாத்தியம்? ஒரு ஏரோப்ளேன் ஒன்று புக் பண்ணணும் அப்படின்னா கூட சின்னதாக அதுக்கான டைமிங் ஆகும். ஆனால் நள்ளிரவுக்குள்ளேயே இதெல்லாம் முடிஞ்சு அதிகாலையில் மற்ற தலைவர்கள் அஞ்சலி செலுத்த வரும்போது முக்காவாசி உடல்களை கொடுத்து விட்டுட்டு இருக்கிற 4-5 உடலுக்கு மட்டுமே ஹாஸ்பிட்டலில் வச்சு மாலை போட்டு அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு சம்பவம்? இதை எப்படாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் இப்படின்ற செகண்டுக்குள்ளே வர்ற நியூஸ்க்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா மக்களுக்கு சந்தேகம் வருது. இதுதான் சிபிஐ கேஸ் மாறுறதுக்கான முக்கிய காரணம். இதுக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவோ தடுக்க முடியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளையா கூப்பிட்டு விசாரிச்சு அந்த ஆம்புலன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் குறிப்பாக ஆம்புலன்ஸை பற்றி நம்ம பேசி ஆகணும். இந்த ஆம்புலன்ஸ் ஒட்டு மொத்தமாக பிரைவேட் ஆம்புலன்ஸுக்கான அந்த ஒரு கால்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா இப்போ கூட்டத்தில் சம்பவம் நடக்குதுன்னா கால் வராமல் ஆம்புலன்ஸ் வராது. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சம்பவங்கன்னு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணாதான் ஆம்புலன்ஸ் வருவாங்க. அப்போ இத்தனை ஆம்புலன்ஸுக்குமான முதல் கால் எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது
மணிகண்டன் அப்படின்ற ஒரு நபர் வர்றாரு. அவர் யார் அப்படின்னா, அங்க இருக்கிற முக்கியமான ஒரு ஆளுக்கு கையாளா இருக்கிறவரு. இத பத்தியும் கண்டிப்பா சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ் பாத்தீங்களா, ஆம்புலன்ஸ் வருதுல்ல, அந்த ஆம்புலன்ஸ்க்கு மொத்த ஆம்புலன்ஸ்க்குமான இப்போ ஒரு கம்பெனில இருந்து ஒரு 10 ஆம்புலன்ஸ் வருதுன்னு வைங்க. மித்த கம்பெனில இருந்து இன்னொரு 10 ஆம்புலன்ஸ் வருதுன்னு வைங்க. அந்த 10 ஆம்புலன்ஸ்க்குமான காசு ஒரே ஆளுக்கு போய் சேர்ந்திருக்கு பேங்க் அக்கவுண்ட்ல. இதை பற்றியும் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சு அதுக்கான டீட்டெயிலும் எடுத்துட்டாங்க. இந்த ஆம்புலன்ஸ்க்கு ஓனரான ஒருத்தரை கூட்டிட்டு போயும் டெல்லியில் வச்சு விசாரிச்சிருக்காங்க. இது எல்லாமே மறைமுகத்தில் நடந்தது, பெரிய அளவில் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கரூர் சம்பவம் நடந்துகிட்டு கரூர்ல இருந்து, அதாவது சிபிஐலேருந்து கரூருக்கு சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வரும்போது, அந்த கரூர் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடை மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மேலேருந்து பசங்கள்லாம் பொத்துட்டு கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா, அதுக்கு சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, அதாவது சம்பவம் நடந்த அடுத்த ஒரு வாரம், சிபிஐ வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஒரு ஓனர் என்ன பண்றாரு, அந்த கடைக்கார ஓனர் அந்த இடத்துக்கான அமைப்பை மொத்தமா மாத்துறாரு. அதாவது அந்த கூட்டம் வந்து நிக்கிறதுக்கான இடைஞ்சலான இடத்தை அவர் இவ்வளவு நாள் ஆக்கிரமிச்சு ஒரு குடிசை மாதிரியா போட்டு அவரோட வண்டி தள்ளு வண்டியெல்லாம் நிப்பாட்டி வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அந்த இடத்த அப்படியே அப்புறப்படுத்தி குடிசையெல்லாம் அப்புறப்படுத்தி ரோடெல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி காட்டி அந்த கட்டடத்துக்கே புதுசா பெயிண்ட் அடிச்சிட்டாரு. என்னடா அது, ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்க வேண்டி வரும், அதுக்கான ஆதாரங்கள் சர்ச் பண்ண வேண்டி வரும். இதெல்லாம் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி நடக்கும்? செய்யக்கூடாது, இது தப்பே, இது வந்து மாநகராட்சி தட்டி கேட்கணுமேன்னு பார்த்தா இது வந்து மாநகராட்சியும் யாரும் கண்டுக்கல. அந்த ஓனர், கடைக்கார ஓனர் என்ன சொல்றாப்ல, இது வந்து எங்களோட முழு முயற்சியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு ரொம்ப வருத்தமா இருக்குங்க, அதனால நாங்க பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம், ஏன்னா அடுத்து நாங்க வியாபாரத்தை பார்க்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கடந்து போயிடுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பனையூர் அலுவலகத்துக்குள்ள வந்து பஸ்ஸை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ பஸ்ஸை தூக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய அந்த பொதுக்கூட்டம் வரும்போது பஸ்ஸை தூக்கிட்டு போகும்போது ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் திடீர்னு பயந்துட்டாங்க. என்னடா அது, வண்டியை தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ விஜய் முடக்க பார்க்குறாங்களா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்படிலாம் கிடையாது, பஸ்ஸை வந்து சிபிஐ விசாரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்க. விஜய் அவர்களுடைய பஸ்ஸோட நீளம், அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு போது அந்த உயரம், அதுலேருந்து பேசினா எவ்வளோ தூரத்துக்கு தெரியுது, அந்த பஸ் எப்படி அந்த கூட்டத்துக்குள்ளே உள்ள புகுந்துச்சு, இந்த இடத்தெல்லாம் செக்அப் பண்ணுறதுக்கு தாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க சொல்லும்போது அவங்களும் அந்த இடத்துல வச்சு ஸ்பாட்ல வச்சு விசாரிச்சுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா பஸ்ஸை கொண்டு வந்து இருந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், மறைமுகமா நடந்த விஷயத்தை இப்ப சொல்லிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா பெரும் தலைகள்கிட்ட நடந்த அந்த சிபிஐ விசாரணை பத்தி பேசுவோம். கரூர்ல அன்னைக்குங்க காவல் ஆய்வாளர், அன்னைக்கு கரூர்ல பணியில இருந்த அனைத்து காவல்துறையினர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காவல்துறைக்கு அனுமதி கொடுத்த அந்த ஒரு முக்கியமான ஆள் எஸ்பி அப்படின்றவர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரூர் கூட்டத்துக்கு அந்த ஆர்கனைஸ் பண்ண எல்லாருமே அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த கரூர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், இவங்க எல்லாத்திலையுமான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றது நடந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கான விசாரணை பண்ணாங்க. கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அப்படின்றவரை காவல்துறையினர் கூட கைது பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்காரு. அவரோட மனைவி வைக்க போற ஒரு குற்றச்சாட்டு, அவரோட மனைவி மட்டும் கிடையாது, குறிப்பிட்ட சில பேர் வைக்கிற குற்றச்சாட்டு, கூட்டத்துக்குள்ள பூந்தாங்க, எங்களுக்கு ஊசிலாம் போட்டாங்க, எங்க மேல இடிச்சாங்க, ஏதோ ஒரு பொருளை வச்சு எங்களை குத்துனாங்க, வீமுக்குனே ஒருத்தரெல்லாம் படுக்க போட்டு கழுத்துல ஏறி மிதிச்சாங்கன்றதுல கரூர், அதாவது மாவட்ட செயலாளர் மதியழகனுடைய மனைவியோட பேட்டி ஒன்று வருது. இதை கேட்கும்போது ஆதவ அர்ஜுனாக்கு ரொம்ப கொதிப்பாகி அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன சம்பவம் நடந்திருக்கு, நாங்க வந்து இவ்வளவு நாளா இது தற்செயலா நடந்த ஒரு விபத்துன்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கும்போது இப்படிலாம் வருது, இது கண்டிப்பா எங்களுக்கு துரிதமான நடவடிக்கை தேவைன்னு சொல்லிட்டு அவங்களும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சம்மன் வருது. சம்மன் வந்து போதே என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா, முதல் நாள் சிபிஐல ஆஜராவதுக்கு முதல் நாள் சாயந்தரமே விஜய் அவர்கள் கிளம்பி போறாரு கருப்பு உடையில. அதுவே பெரிய பேசு பொருளாச்சு. எங்க தலைவர் விஜய் அவர்களுக்கு சிபிஐல கொஞ்சம் கூட வந்து பேட்டி கொடுக்கணும், இது வந்து நாங்க போய் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது, ஏன்னா சிபிஐ வந்து வழக்கை விசாரிக்கிறதுக்கு தாமதப்படுத்துறதுக்காக தான் சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா மற்றும் விஜய் அவர்களே வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. யார் விஷயத்துல, திருப்புவனம் அஜித் தம்பி விஷயத்துல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நீங்க எப்படி சிபிஐல போய் ஆஜராகலாம்? அப்ப நீங்களே வந்து கரூர் வழக்கை திசை திருப்ப பாக்குறீங்க. பிஜேபியோட பி டீம் தான் வந்து டிவிக்கு, மோடி வந்து முழுக்க சப்போர்ட் பண்றாரு, அமித்ஷாவோட ஆதரவு தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் செயல்படுது அப்படின்ற மாதிரி மோசமான விமர்சனங்களா உள்ள வச்சாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு தூசி தட்டுற மாதிரின்னு சொல்லிட்டு கெத்தா உட்காந்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்துட்டாப்ல. அப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து ஒரு சாட்சியா தான் இருந்தாரு, பதில் சொன்னாரு, முடிச்சாச்சு, வேலைக்கு விட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு மறுபடியும் 2வது விசாரணை ஆஜராக போகும்போது அடுத்த நாள் அது காலையில தான் போறாரு. காலையில போயிட்டு அதுக்கான ஒரு 6 மணி நேரம் நினைக்கிறேன், முதல் நாள் 7 மணி நேரம், அடுத்த நாள் 5.5 மணி நேரத்துக்கிட்ட கேள்விக்கான பதில சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. இது வரைக்கும் விஜய் தரப்பு தமிழக வெற்றி கழக தரப்போட அந்த ஒரு விசாரணை அப்படின்றது முடியுது. இது விஜய் அவர்களை விசாரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட டிரைவர் மற்றும் அந்த பஸ்ஸில் இருக்கிற கேமராவோட டீட்டெயில் இது வந்து நார்மலாக முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சிபிஐ நம்மள்ட்ட உட்காந்து கேட்குறாங்கன்னா, எத்தாப்புல சிபிஐயோட ஆஃபீஸர் இருப்பாரு, இங்கிட்ட நம்ம உட்காந்து இருக்கும்போது நம்ம கிட்ட அவங்க கேள்வி கேட்கும்போது இப்படி நம்ம பதில் சொல்றோம் அப்படின்னா அந்த பதில மட்டும் அவங்க நோட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம பாடியோட ஒட்டுமொத்த அங்க ஆக்டிவிட்டியும் அவங்க பார்ப்பாங்க, கண்ணோட ஆக்டிவிட்டி பார்ப்பாங்க, நம்ம பொய் சொல்றோமான்றத அவங்க வந்து, ஏன்னா அவங்க ஒரு ஆஃபீஸரா இருக்கும்போது ஈஸியா அப்படின்றதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளவு எல்லாத்தையும் கடந்து வந்தவர் தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். ஆனா பாத்தீங்கன்னா
இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது பூராமே ஒன் சைடு, ஆப்போசிட் சைடு. அதாவது விஜயகாந்த் சொல்ற மாதிரி ஒரு பக்கத்தை தானே காட்டுனீங்க, இன்னொரு பக்கத்தை காட்டுங்கன்னு சொல்ற மாதிரி அந்த இன்னொரு பக்கம் என்ன அப்படின்றது தெரியும். 10 ரூபா பாலாஜி அப்படின்ற பாட்டை பாடினதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இது முதல் காரணம். ஆம்புலன்ஸ் எப்படி அடுத்தடுத்தா வந்துச்சு, இது 2வது காரணம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிபிஐ வேணாம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு இது வந்து இழுத்தடிக்கப்பட்ட தமிழக அரசு மேல குற்றம் சாட்டுறது 3வது காரணம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஒட்டுமொத்தமாக காசு பரிமாறி இருக்கு. இதுல விஜய் அவர்களை வந்து வீம்புக்குனே குற்றவாளியா சுமத்துறது, இதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழக நபர்கள் மேல பூராத்தையும் வந்து ஒட்டுமொத்தமா பழைய தூக்கி போட்டுறது 4வது காரணம். இந்த கூட்டத்தை கட்டுக்கடங்காம வச்சிருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தான் காரணம் அப்படின்றது 4வது காரணம். விஜய் லேட்டா தான் வந்தாருன்றது 5வது காரணம். இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் பேசிட்டே இருந்தாருன்றது தான் 6வது காரணம். இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் வரிசையா போயிட்டே இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா யாரோட தரப்பு, எதிர் தரப்பான 10 ரூபாய் சைட்ல இருந்து நம்ம பேச போறோம் அப்படின்னா, நீங்களும் வந்து தானே ஆகணும், அதானே நியாயம் அப்படின்னு சிபிஐ சொல்றாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா சம்மன்லாம் வந்து இன்னைக்கு பாலாஜி அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. முதல்ல ஒரு நாள் சம்மன் அனுப்பியிருக்காங்க, யாருமே பெற்றிருக்கல. இப்போ வந்திருக்கிறது 2வது சம்மன், இதையும் யாருமே வாங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வாங்கலை அப்படின்றதுக்காக அவரோட பிரைவேட் இமெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இது எந்த மாதிரி நடக்கும்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா சீமான் வீட்டில் போயிட்டு ஒருத்தர் இப்போ சம்மன் ஒட்டிட்டு வந்திருப்பாப்ல, அதே மாதிரி தான் அடுத்து நடக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவமாக போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க இப்போ எப்படி விஜய் வந்து பதில் சொல்லி முடிச்சு அவங்களோட தரப்பை ஓகே பண்ணிட்டு வந்திருக்காங்களோ, அதே போல செந்தில் பாலாஜி அவர்களும் சாட்சியாகவே சேர்க்கப்பட்டுள்ளார். இதுதான் உண்மை. இது வந்து யார் மேலேயும் இன்னும் குற்றமும் தாக்கல் பண்ணல, குற்றப்பத்திரிகை இன்னும் முடிவாகலை. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரூமரா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களே தவிர இதுதான் உண்மை. எப்படி விஜய் அவர்களே ஒரு சாட்சியா சேர்த்து விசாரிச்சாங்களோ அதே போலதான் செந்தில் பாலாஜி. அதுக்கே அவருக்கு டர் ஆகுது. ஏதாவது ஒன்று முன்னப்பினா ஆயிடுச்சுன்னு வைங்க, மறுபடியும் ஆஸ்பத்திரி பெட்டெல்லாம் ரெடி பண்ணுங்கப்பா, நெஞ்சு வலி வந்துடாம அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்து நார்மலா இப்போ விசாரணை, அவர் வந்து விசாரிக்க போக மறுக்கிறார். இது வந்து நியாயமா இருக்கு. இப்போ இருக்கட்டும், இதோட இருக்கட்டும். இதுக்கப்புறம் சிபிஐ என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் ஒருத்தருக்கு சம்மன் ஒரு தடவை கொடுத்து, 2வது தடவை வீட்டுக்கு வழியா போய் கொடுக்க பாய்த்து, போஸ்ட் வழியா போய், 3வது வழியா அஞ்சல் வழியாவை அனுப்பி அவர் வாங்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் மேல அடுத்து பாத்தீங்கன்னா கைது நடவடிக்கை அப்படின்றது ஒன்று வரும். அதுக்கு பாத்தீங்கன்னா அதுங்களே இவருக்கு நெஞ்சு வலிலாம் கூட வரலாம், வேற ஏதாவது வலி கூட வரலாம். இது அவங்களோட ஒரு தனிப்பட்ட நபர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட வழக்கறிஞர் பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் வழக்கறிஞர்லாம் எடுபடுவாங்க. சிபிஐக்குள்ள கேஸ் இருக்கு அப்படின்னா வழக்கறிஞர் பேச்செல்லாம் இங்க எடுபடாது, நீதிமன்றத்தோட பேச்சு மட்டும் தான் எடுபடியாகும். சம்மன் அனுப்பி இருக்கிறவங்க கண்டிப்பா சிபிஐ முன்னாடி ஆஜராகியே தீரணும். இப்போ ஒருவேளை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உண்மையிலே உடம்பு சரியில்லைங்க, என்னங்க பண்ண முடியும், பெட்ல படுத்து கிடக்காரங்க, போக முடியாதுங்க அப்படின்னு நீங்க சொன்னா கூட அது நீங்க படுத்திருக்கிற இடத்துக்கு சிபிஐ வந்து விசாரிச்சுக்கிறோம், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தா கூட பெட்டோட தூக்கிட்டு போற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழகத்தை ஆண்ட ஒரு தலைவர்லாம் ஐயோ தூக்கிட்டு போறாங்களே அப்படின்ற கத்துன சம்பவங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு வருவோம். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் மேல குற்றச்சாட்டு வச்சதுக்கு பெருமளவு மறுத்துக்கிட்டு வந்தாரு. என்ன அளவு எப்படின்னா, இன்னைக்கு வந்து அந்த மாதிரி சம்பவத்துக்குலாம் கண்டிப்பா திமுக தாங்க காரணம், இந்த மாதிரி சம்பவம்லாம் வந்து அவங்களோட ஆட்சியில தாங்க நடந்துட்டு இருக்கு, இதுல விஜய் மேலாம் தப்பு இல்லைங்க, லேட்டா வர்றாருன்னு தெரிஞ்சு என்னத்துக்குங்க உள்ள விடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதே போல நயினார் நாகேந்திரன் பாஜக சைட்ல இருந்து பேசுறவங்களும் சரி எல்லாருமே வந்து முழுக்க திமுக மேலதான் குற்றச்சாட்டு வச்சாங்க. விஜய் மேல இதுல தப்பு கிடையாதுங்க, காவல்துறையினர் மற்றும் அந்த ஒரு திமுக சார்ந்த நபர்கள் தாங்க இந்த மாதிரி பண்றாங்க. எப்படிங்க அடுத்தடுத்த சம்பவம் வரிசையா எதேர்ச்சியா நடக்குதுன்னா, எங்க அமைச்சர் 2 பேரும் ஒன்னா வருவாங்களாம், திடீர்னு முதலமைச்சர் வந்துருவாராம், திடீர்னு வந்து எல்லாத்தையும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரே நாளில் முடிச்சுடுவாங்களாம், திடீர்னு நிதி உதவியை தூக்கி போட்டு கொடுத்துருவாங்களாம். என்னங்க இது நியாயமா? நம்ம என்ன சின்ன பிள்ளைல என்ன நம்மளை ஏமாத்திக்குன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் சொல்றாப்ல. இப்போ இவங்களெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கும் ஒருவேளை சந்தேகம் வரத்தானே செய்யும். ஒருவேளை இருக்குமோ, என்னவா இருக்கும், அப்போ வந்து வீம்புக்குனே அடுத்தவருக்கு நெஞ்சு வலிலாம் வருமோ, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கத்தான் வேணுமோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கு. இதுதான் வந்து சிபிஐ விசாரணையில் இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் ஆஜராகிற மாதிரி இவங்க வந்து ஆஜராக மறுக்கிறாங்க. ரொம்பவே பயப்படுறாங்கன்னு சொல்லணும். கண்டிப்பாக செந்தில் பாலாஜியை சிபிஐ வந்து சும்மா விட மாட்டாங்க, அவங்க பதில் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு செந்தில் பாலாஜி மட்டும் தான் பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அன்பில் மகேஷ் அவர்கள் போகணும். அடுத்தடுத்து குற்ற வழக்குகள்ல இன்னும் சேர்க்கப்பட்டிருக்கிறவங்க திமுக சைட்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க, சேர்க்கப்படுவாங்க. நான் எடப்பாடி விஷயத்தை சொன்னேன்ல, அவர் ரொம்ப துள்றாப்ல, ஐயோ முதல்ல ஆஜராக சொல்லுங்க, பயங்கரமா முதல்ல போய் பதில் சொல்லணும், அதெல்லாம் தப்பிக்க முடியாதுங்க, சிபிஐலாம் எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்கிறேன், அண்ணே நீங்க இந்த அளவுக்கு கொதிக்கிறீங்களே, இந்த கொடநாடு வழக்கையும் சேர்த்து தூசி தட்டிட்டா என்ன, அப்படியே சிபிஐ தானே விசாரிக்கிறாங்க, அப்படியே சொல்லணும். கொஞ்சம் அந்த துப்பாக்கி சூடு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு, பொள்ளாச்சி, இதெல்லாம் வந்து தூசி தட்டினா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அப்படி ஒட்டு மொத்தமா நீங்க அங்கிட்ட டெல்லியா பக்கம் போயிட்டீங்கன்னா நாங்க இங்கிட்ட தமிழ்நாடு பக்கம் டிவிக்கு ஆட்சிக்கு வந்து நாங்க வாட்டுக்கு நிம்மதியாவது இருப்போம்ல. நீங்க உங்க பாத்தியில தான் நான் சொல்றேன். நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு போகும்போது இவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எங்க இருக்கணுமோ அங்க இருப்பாங்கன்றீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்களும் சேர்ந்து அங்க இருக்க வேண்டிய சீக்கிரம் அந்த காலம் அப்படின்றது வரும். இன்னைக்கு வந்து நீங்க போய் டெல்லிக்கு அடிமையாயிட்டீங்கன்றதுனால எல்லாம் உங்களை சிபிஐ விட்டுரும்லாம் கிடையாது. சிபிஐ முன்னாடி யாரா இருந்தாலும் ஆஜராகி பதில் சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கும், வேற வழியே இல்லை. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன நிலைமை ஆகும்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. அவங்களுக்கான முக்கியமான வீடியோ தான் இது. கண்டிப்பா சிபிஐ வந்து ஆஜராகி ஆகணும். இதுல எல்லாம் வந்து பொய் சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துற மாதிரி, தமிழ்நாட்டு போலீஸை கைக்குள்ள வச்சிருக்கிற
மாதிரிலாம் சிபிஐ ஏமாற்ற முடியாது, பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறதுக்கு வேலையில் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ அடுத்தடுத்த டீட்டெயில் உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.